Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக இது வந்து முள்ளங்கிக்கு மேலே இருக்கிற இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த தண்டு பகுதி என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு சாஃப்டாக இருக்குது. சவுண்டு பாருங்கள், அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. இதை வந்து இலையோடு இருக்குது பாருங்களேன் தண்டு. இதை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பு, சரிங்களா, வரமிளகா, அப்புறம் ஒரு கொட்டைப்புளி, அப்புறம் வந்துட்டு உப்பு, அப்புறம் இதை பொடியாக நறுக்கினதை நல்லா வணக்கிட்டு இதெல்லாம் ஆறின பிறகு தேங்காய் போட்டு கூட அரைக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் போடாமையும் அரைக்கலாம். போட்டு அரைச்சிட்டு இதை துவையல் ரச சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், மோர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் கொஞ்சம் இந்த துவையலாட்டிருக்கிறத தண்ணி ஊற்றி கரைச்சி கூட தொட்டுக்கலாம். சூப்பராக என்ன ஃப்ரெஷ்ஷு இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.